let's get started. So custom object பார்த்தாச்சு, custom fields பார்த்தாச்சு. Next வந்து we'll jump into process builder. Okay? Yeah. So இப்போ process automation ஒரு டாபிக் பார்க்க போறாங்க. Okay? So இந்த process automation என்னன்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் process automation அச்சீவ் பண்றதுக்கு Salesforceல workflow rules, process builder, flow, approval process இந்த மாதிரி 4 இருக்கு. சரிங்களா? இந்த ஒர்க் ரூல்ஸ் ப்ராசஸ் பில்டர் ரெண்டுத்தையும் ரிட்டையர் பண்ண போறாங்க. ரிட்டையர் பண்ணிட்டு ஃப்ளோ வரப்போகுது. ஓகே, இப்போ நான் வந்து ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ்ன்றது ரொம்ப பேசிக்கானது. அதான் மதர் ஆஃப் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் மாதிரி ஆதி காலத்துல கண்டுபிடிச்சு வச்சது. ஓகே, அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு வந்து ப்ராசஸ் பில்டர். இப்ப ப்ராசஸ் பில்டர்ல நம்ம ஆரம்பிக்க போறோம். ஓகே, ப்ராசஸ் பில்டர்ல நான் சொல்லிட்டேன்னா அது நீங்களே ப்ராசஸ் பில்டர் தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களே என்னோட ஹெல்ப் இல்லாம ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ்ல பண்ண முடியும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ப்ராசஸ் பில்டர்ல பண்ணுவேன். அதே சினாரியோவை என்ன பண்ணோமோ வெறும் கலர் மட்டும் தான் அங்க மாறும், பட்டன்ஸ் மட்டும் மாறி இருக்கும். அது அப்படியே நீங்க வந்து ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ்ல பண்ண போறீங்க. ஓகே, ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேர் வந்து ப்ராசஸ் ஆட்டோமேஷன். சரி, இப்போ பேங்க்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வருது. கரெக்டா? இந்த மாதிரி வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு இவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு இமெயில் வருது. இதுக்கு ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா? லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி மெயில் அனுப்புறதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து சிஸ்டம் அனுப்புமா? ஆட்டோமேஷன்ன்றது எதுக்குன்னா மேனுவலா பார்க்க வேண்டிய வேலையை சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இருக்கிற டூல்ஸை வச்சு பார்க்க போறோம். சரிங்களா? அதான் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஸோ ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ல பேசிக் இது வந்து ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ். ஓகே, அதுக்கு பதிலா ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு. தட்ஸ் தி பேசிக் ஒன். நம்ம லெவல்ல இருக்கிற ப்ராசஸ் பில்டருக்கு போறோம். அட்வான்ஸ்டு வந்து ஃப்ளோ. ஓகே, ஸோ மிடில் லெவல் ப்ராசஸ் பில்டர் we will go back to workflow rules. I mean நீங்களே அதை பண்ற அளவுக்கு it will be very easy. Fine. So இப்போ என்ன பண்ணுங்க, Salesforce ஓபன் பண்ணுங்க. ப்ராசஸ் பில்டரை கான்ஃபிகர் பண்றதுக்கு நம்ம எங்க போனோம்னா செட்டப்புக்கு போயிடுறோம். செட்டப் போயிடுங்க. ஸோ செட்டப்ல குவிக் ஃபைண்ட்ல ப்ராசஸ் பில்டர்னு அடிங்க. ப்ராசஸ் பில்டர் உள்ள இருப்பாங்க. ஓகே, இப்போ நியூ ப்ராசஸ் கொடுத்துருங்க. ஓகே, கண்டினியூ இன் ப்ராசஸ் பில்டர். ஓகே, ப்ராசஸ் நேம் வந்து சென்ட் வெல்கம் ஆன் போர்டு இமெயில்னு கொடுத்துருங்க. இமெயில் தான சொன்னீங்க? வாங்க. ஓகே, ஸோ இப்போ ஓகே ஃபைன். இப்போ சேவ் கீழே வாங்க, ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பார் வச்சு ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் வென் ரெக்கார்ட் சேஞ்சஸ்னு கொடுத்துருங்க. எஸ், செலக்ட் பண்ணலையா? ஆமா, ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் வென் ரெக்கார்ட் சேஞ்சஸ். ஆமா, இது ஏன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் வென் ரெக்கார்ட் சேஞ்சஸ்னு கொடுத்துட்டு ஓகே, ரெக்கார்ட் சேஞ்சஸ். ஓகே ஃபைன். இப்போ இது எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ண போறோம் அப்படின்னு சேல்ஸ்ஃபோர்ஸ் கேக்குது. இப்போ நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ண போறோம்னா, ஒரு கஸ்டமர் புதுசா இப்போ நீங்க வந்து ஒரு பேங்க் ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுசா ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வரும்போது we will send a welcome on board email. கரெக்டா? ஸோ அதுக்கு தான் இந்த கிரியேட் பண்ண போறோம். ஸோ அப்போ அது எந்த ஆப்ஜெக்ட்? இப்போ பேங்க்ல வந்து இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, கார்பரேட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க.
ஸோ கார்பரேட் கஸ்டமர்ஸ்னா Yeah. அக்கௌண்ட், இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்னா கான்டாக்ட். இப்போ நம்ம கான்டாக்டுக்கு பண்ணலாம். ஸோ ஆட் ஆப்ஜெக்ட்டை கொடுத்து கான்டாக்ட்னு செலக்ட் பண்ணிடுங்க. ஓ இப்ப ஞாபகம் வருது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல பேசிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. ஆட் ஆப்ஜெக்ட்ல ஓகேங்க. கான்டாக்ட் கொடுத்துருங்க. ஓகே, எஸ். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படும். வெயிட் ஃபார் மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ளீஸ். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல நீங்க கான்டாக்ட்னு கொடுத்த உடனே ப்ராசஸ் பில்டர் வந்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்குது. இந்த ப்ராசஸை நான் எப்போ ட்ரிகர் பண்ணோம்? ஸ்டார்ட் தி ப்ராசஸ் ஒன்லி when a record is created, when a record is created or edited அப்படின்னு 2 கேள்வி கேட்குது. இப்போ நீங்க இதுல இருந்து ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு சினாரியோ, ஒவ்வொரு ரியல் வேர்ல்டு சினாரியோக்கும் இந்த ஆப்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் தி சினாரியோ. சரியா? ஸோ இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் புதுசா நம்ம கிட்ட வரும்போது வெல்கம் ஆன்போர்ட் இமெயில் அனுப்பணும். ஒவ்வொரு தடவையும் அந்த கஸ்டமரோட டீடைல்ஸ் ஏதாவது ஒன்று மாறும் போதும் வெல்கம் ஆன்போர்ட் இமெயில் அனுப்பிச்சா கஸ்டமர் நம்மளை விட்டு ஓடிடும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த சினாரியோல only when a record is created மட்டும் கொடுக்கும். only when a record is created and edited கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு தடவையும் எடிட் பண்ணும் போதும் அவனுக்கு இமெயில் போகும். கஸ்டமரோட இமெயில் போகும். வெல்கம் ஆன்போர்ட் இமெயில். இப்போ அட்ரஸ் மாத்துறான், இல்லை ஃபோன் நம்பர் மாத்துறான், இமெயில் மாத்துறான், என்ன மாத்தினாலும் உள்ளுக்குள்ள போயிட்டு அவனுக்கு வெல்கம் ஆன்போர்ட் இமெயில் ட்ரிகர் ஆயிட்டு இருக்கும். சரியா? ஸோ டிபெண்டிங் ஆன் யூ வில் ஹேவ் டு சூஸ். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த சினாரியோ ஒன்லி when a record is created. அப்ப ரெக்கார்டு கான்டாக்ட் எப்போ நம்ம ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணோம்? புது கஸ்டமர் வந்தா. ஸோ புது கஸ்டமர் வரும்போது மட்டும் நம்ம வெல்கம் ஆன்போர்ட் இமெயில் அனுப்ப போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். சரி, ஓகே. இப்போ ஆட் கொடுத்துருங்க. இப்போ ஆட் கிரைட்டீரியால இப்போ நம்ம எந்த கஸ்டமரா இருந்தாலும் ஒரு கர்டசிக்காக வெல்கம் ஆன்போர்ட் இமெயில் அனுப்புறோம். கரெக்டா? அப்போ இது உங்கள்கிட்ட என்ன கிரைட்டீரியா என்னங்க? இங்கிலீஷ்ல கண்டிஷன் இருக்கும். கரெக்டா? ஸோ என்ன கண்டிஷன்ல நான் இந்த இமெயில அனுப்பணும் அப்படின்னு கேட்குது உங்ககிட்ட சேல்ஸ் ஃபோர்ஸ். இப்போ நம்மளுக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது. கரெக்டா? ஆனா ரியல் வேர்ல்டு பிஸ்னஸ்ல எந்த கண்டிஷனுமே இருக்காது. இப்போ ஒரு கஸ்டமர் வராருன்னா அவருக்கு எந்த கண்டிஷனுமே இல்லாம, வெதர் ஹி இஸ் ஹை பேயிங் கஸ்டமர், லோ கஸ்டமர், பேங்க்ல நிறைய அக்கௌண்ட் காசு வச்சிருக்காரா இல்லையா, ஒரு புது கஸ்டமர் வந்தாலே வித்தவுட் we are going to send an email. அதனால நம்ம என்ன பண்றோம்னா நோ கிரைட்டீரியான்னு கொடுத்துருவோம். மூணாவது ஆப்ஷன் இருக்கா இல்ல? நோ கிரைட்டீரியா தெரியுதா? அது கொடுக்கும். சரிங்களா? ஆனா இப்போ உங்க மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க, பேங்க்ல யாரு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் வெல்கம் ஆன்போர்ட் இமெயில் அனுப்பினா போதும், எதுக்கு தேவையில்லாம இமெயில் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப என்ன பண்ணுவீங்க? கண்டிஷன்ஸ் ஆர் மெட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு கீழே செட் கண்டிஷன்ஸ் காட்டுதா, அந்த இடத்துல போய் கண்டிஷனை கான்ஃபிகர் பண்ணணும். என்ன கண்டிஷன் தேவையோ, என்ன கண்டிஷன் சொல்றாங்களோ அந்த கண்டிஷனை கான்ஃபிகர் பண்ணணும். அதை நம்ம அடுத்த எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். சரிங்களா? இப்போ நோ கிரைட்டீரியா கொடுத்துருங்க. கிரைட்டீரியா நேமும் வந்து நோ கிரைட்டீரியான்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இப்போ கண்டிஷன் என்ன, எந்த கண்டிஷன்ல இமெயில் அனுப்பணும்னு சொல்லியாச்சு. அடுத்து வந்து இமெயில் அனுப்பணும் அப்படின்றத சொல்லணும்ல, அதுக்குதான் வந்து ஆட் ஆக்ஷன் கொடுக்கணும். இமீடியட் ஆக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. 2 டைப் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஆட் ஆக்ஷன் இமீடியட் ஆக்ஷனா உடனே செஞ்சிரும். அதை நீங்க சொல்ற ஆக்ஷனை உடனே பண்ணிடும். ஸ்கெட்யூல்டு ஆக்ஷன் ரைட் சைட்ல இருக்கா, அது வந்து நீங்க என்ன டைம் சொல்றீங்களோ, என்ன டைம் ரேஞ்ச் சொல்றீங்களோ, என்ன டேட் சொல்றீங்களோ அந்த டேட்டுக்கு ட்ரிகர் ஆகி அந்த ஆக்ஷனை பண்ணும். சரிங்களா? ஸோ 2 ஆக்ஷன், இமீடியட், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பண்ண போறது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல இமீடியட் தான் பண்ண போறோம். ஏன்னா பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். சரியா? ஓகே, ஸோ ஆட் ஆக்ஷன் கொடுத்துட்டீங்க. ரைட் சைட்ல ஆக்ஷன் டைப்னு ஒரு டிராப் டவுன் இருக்கு பாத்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கஸ்டமருக்கு இமெயில் அனுப்பணும். அதனால இமெயில் அலர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்ஷன் நேம் வந்து மீனிங்ஃபுல்லா கொடுக்கணும். இன்னைக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்? வெல்கம் ஆன்போர்ட் இமெயில் கஸ்டமருக்கு அனுப்ப போறோம். ஸோ சென்ட் வெல்கம் ஆன்போர்ட் இமெயில் அப்படின்னு போட்டுருங்க. சரிங்களா?
ஓகேங்க. ஓகே, இப்போ இதுல இமெயில் அலர்ட்னு ஒண்ணு கேக்குது. ஸோ இப்போ நம்ம கிட்ட இமெயில் அலர்ட் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல, இப்பதான் கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ அது கிரியேட் பண்றதுக்கு இங்கேயே ஒரு ஆப்ஷன், கீழே இமெயில் அலர்ட் கீழே ஒரு லைன் இருக்கா, அந்த லைனோட எண்டில் கிரியேட் ஒன்னு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒரு ப்ராசஸ் பில்டர் வச்சு இமெயில் மெசேஜ் அனுப்பணும்னா இமெயில் அலர்ட் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? இமெயில் அலர்ட் கிரியேட் பண்ணாம உங்களால இப்போ நியூ இமெயில் அலர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அது இல்ல, அது வந்து வியூ லிஸ்ட் வியூ கிரியேட் பண்றதுக்கு கிரியேட் நியூ வியூ இங்க இருக்குங்க. ஓகே ஓகே, நியூ இமெயில் அலர்ட். ஓகே சார். இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல சென்ட் வெல்கம் ஆன்போர்ட் இமெயில் கொடுத்துருங்க. இது நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பண்றோமோ அந்த ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்க. ஓகே. இதுக்கு காரணம் என்ன சூஸ் பண்ணுவாங்க? ஓகே, இப்போ நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இது பண்ண போறோம் இந்த வேலையில? கான்டாக்ட், கரெக்டா? இப்போ கான்டாக்ட் கீழே கான்டாக்ட் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓ வர வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸோ இப்போ எந்த இமெயில் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறது அதுல வாங்கிக்கோங்க. பே க்ளோஸ் அட்டென்ஷன். நீங்க இமெயில் ப்ராசஸ் பில்டர் வச்சு இமெயில் அனுப்ப தேவைங்க. ஒண்ணு வந்து இமெயில் அலர்ட், அப்புறம் அந்த இமெயில் அலர்ட்டுக்குள்ள இமெயில் டெம்ப்ளேட். இமெயில் அலர்ட் அண்ட் இமெயில் டெம்ப்ளேட். ஓகே. இப்போ இந்த இமெயில் டெம்ப்ளேட்டுக்குள்ள என்ன வார்த்தைகள் இருக்கோ, என்ன இருக்கோ, அதுதான் உங்க கஸ்டமருக்கு இமெயில ட்ரிகர் ஆகும். சரிங்களா? ஃபைன். இப்போ இந்த இதுதான் அந்த கண்டென்ட், இதுதான் வந்துட்டு மெயிலா போகுமா? கரெக்ட். ஆமா. ஓகே. இப்போ இமெயில் டெம்ப்ளேட் பக்கத்துல ஒரு கிளாஸ் ஐகான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய நம்ம கன்வீனியன்ஸ்க்காக சேல்ஸ் ஃபோர்ஸே நிறைய ஸ்டாண்டர்ட் இமெயில் டெம்ப்ளேட்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ நம்ம சினாரியோக்கு நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாகவே இருக்கு. நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளே இதே மாதிரி ஒரு கஸ்டம் இமெயில் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ we will use the existing template. ஸோ சேல்ஸ் நியூ கஸ்டமர் இமெயில் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இமெயில் டு நியூ கஸ்டமர்ஸ். ஓகே, யா, அதை செலக்ட் பண்ணி இதுக்குள்ள என்ன வார்த்தைகள் இருக்கோ அதுதான் உங்க கஸ்டமருக்கு போகும். நீங்களா தனியா கஸ்டமைஸ்டா அடிக்கணும்னா அதுக்கு கஸ்டம் இமெயில் டெம்ப்ளேட்ஸ் தான் கிரியேட் பண்ணணும். அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எப்படின்னு சொல்லி தரேன். ஓகே, ஃபைன். இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் பே க்ளோஸ் அட்டென்ஷன். இந்த இடத்துல ரெசிபியன்ட் டைப் அப்படின்னு கேக்குது உங்கள்ட்ட. ரெசிபியன்ட் டைப்னா என்ன? இந்த இமெயிலை யாருக்கு அனுப்ப போறீங்கன்னு கேக்குது சேல்ஸ் ஃபோர்ஸ். அப்போ யூசருக்கு நம்ம அனுப்பக்கூடாது. யூசர்னா யாருன்னு சொல்லியிருக்கேன் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல. யூசர்ஸ்னா எம்ப்ளாயிஸ். இப்போ உங்க கம்பெனிக்கு நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் வாங்குறீங்க, சேல்ஸ் ஃபோர்ஸ் வாங்கிட்டு நீங்களும் உங்க கூட இருக்கிற எம்ப்ளாயிஸும் யூஸ் பண்றீங்க, கரெக்டா? அப்போ நீங்க எல்லாருமே சேல்ஸ் ஃபோர்ஸ் யூசர்ஸ். அப்ப யூசர்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து ரியல் வேர்ல்டுல இட் ரெஃபர்ஸ் டு தி எம்ப்ளாயீஸ் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம இப்ப இந்த இமெயிலை யூசர்ஸ்க்கு அனுப்ப போகிறது இல்லை, உங்களோட கஸ்டமருக்கு அனுப்பணும். ஸோ அந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணிட்டு இமெயில் ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணுங்க. இமெயில் ஃபீல்டு மேல செலக்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ என்ன ஆகும்னா, இப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, மேல என்ன ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்க?
ஆப்ஜெக்ட் வந்து காண்டாக்ட். கான்டாக்ட். அப்போ என்ன தெரியுமா சேல்ஸ் போஸ்ட் பண்ணோம்? சேல்ஸ் போஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்? இமெயில் ஃபீல்டை யூஸ் பண்ணுங்க. இந்த ஆப்ஜெக்ட், இந்த கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல இமெயில் டேட்டா டைப்ல 10 ஃபீல்டு இருந்தா அந்த 10 ஃபீல்டையும் சர்ச் பண்ணி உங்களுக்கு கீழே போட்டுரும். கீழே பாருங்க, கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிட்டு அவைலபிள் ரெசிபியன்ஸ்னு காமிச்சிருச்சா? அதுல இமெயில் ஃபீல்டு ஒரு ஃபீல்டு தான் இருக்கு. ஆனா 10 இமெயில் ஃபீல்டு இருந்தா கூட 10 டேட்டா டைப், அதாவது என்னென்ன ஃபீல்டுக்கு டேட்டா டைப் இமெயில் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சிடும். இப்ப கான்டாக்ட்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப கான்டாக்ட்ன்றது கஸ்டமர். அந்த கஸ்டமருக்குள்ள இமெயில்னு இருக்குன்னா அது என்ன இமெயில்? கஸ்டமரோட இமெயில். கரெக்டா? இப்ப அதை வந்து ரைட் சைடு மூவ் பண்ணுங்க, which means that it is the selected recipient. செலக்டட் ரெசிபியன்ட்னா யாரு? இவங்க தான். இவங்களுக்கு தான் இந்த இமெயில் வந்து அடிஷனல் கார்பன் மாதிரி சிசி வைக்கிற மாதிரி உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனா இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, யா. இப்போ இந்த வந்துருங்க. இந்த இமெயில் எந்த ஃப்ரம் அட்ரஸ் அதுக்கு கரண்ட் யூசர்ஸ் இமெயில் அட்ரஸ். நீங்க என்ன யூசர்? ஓகே, நீங்க தான் அட்மின் யூசர். அட்மின் போற மாதிரி மெயில் அட்ரஸ். ஆமா, நீங்க அட்மின் லாகின் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இமெயில் கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயில்ல இருந்து ஃப்ரம்மா போயிடும். சரிங்களா? அவ்வளவுதான். ஓகே, யா. இத சேவ் கொடுத்துருங்க. செக் பாக்ஸ்லாம் செக் பண்ண தேவையில்லை. இது டிஃபால்ட் பண்ண தேவையில்லை. ஓகே ஃபைன். ஓகே, கொடுத்துருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? இமெயில் அலர்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த இமெயில் அலர்ட்குள்ள முக்கியமானது என்னது? இமெயில் டெம்ப்ளேட். ஏன்னா அந்த இதுதான் வந்து உங்க யூசருக்கு இமெயிலா போய் சேரும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த யூனிக் நேம் இருக்குல்ல, அதை காப்பி பண்ணிக்கோங்க. இமெயில் அலர்ட்டோட யூனிக் நேம் அதை காப்பி பண்ணிட்டு இதுக்குள்ள போட்டுருங்க. உங்க இப்ப காப்பி பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்ல ப்ராசஸ் பில்டர், அதுக்குள்ள போங்க. ப்ரௌசர் டேப் மேல ஓபன்ல இருக்கு, லெஃப்ட் சைட்ல. இப்ப இந்த இடத்துல இமெயில் அலர்ட்னு இருக்கா ரைட் சைட்ல, அந்த இடத்துல போட்டுருங்க அந்த பேரை, காப்பி பண்ண பேரை. அந்த ஆப்ஷன் கீழே அதை செலக்ட் பண்ணுங்க. இந்த இதுங்களா? அவ்வளவுதான். ஓகே, ஸோ நீங்க பண்ண வேண்டிய வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன பண்ணணுன்றதை மட்டும் குயிக்கா சின்ன ஷார்ட்டா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? செட்டப்ல போய் நம்ம வந்து ப்ராசஸ் பில்டர்ல போகணும். ரைட்டா? ப்ராசஸ் பில்டருக்கு அப்புறம் அதுல நியூ கொடுத்து நான் ஃபுல்லா ஒண்ணா சொல்லணும், ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லணுங்களா? இல்ல, ஹை லெவல்ல சொன்னா போதும். எனக்கு இந்த ஸ்கிரீன்ல இருந்து ஆரம்பிச்சா கூட போதும். ஸ்டார்ட். இது ஆக்சுவலி மறுபடியும் நம்ம கிரியேட் பண்ணும்போது அதுல என்னென்ன பண்ணணும்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்படின்னு சொல்லலாம். உங்களோட குவிக் மைண்ட் ரெஜிஸ்டருக்காக எப்படி நான் சொன்னேன். சரிங்களா? இது இப்படி சொல்லி பழகிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துடும். சரிங்களா? ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி எனக்கு இந்த எனக்கு பேசிக்கா இந்த சாஃப்ட்வேர்ல எனக்கு நாலேஜே கிடையாது. நான் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எனக்கு ஆக்சுவலி வரும். சரி, ஓகே. இப்போ நீங்க சொல்லி கொடுத்துறீங்க. ஓகேயா? ஓகே, நீங்க சொல்லி கொடுத்துறீங்க. நான் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் நாளைக்கு ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு சரியாயிடும். எனக்கு வித்தின் 1 hour எனக்கு ஐ கேன். ஓகே, ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணிடுங்க, இந்த ப்ராசஸ் இதோட முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஆக்டிவேட் பண்ண மறந்துடாதீங்க. ஆக்டிவேட் பண்ணலன்னா இது ஒர்க் ஆகாது. ஓகேங்க. ஓகே, ஃபைன். இப்போ எந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பண்ணிருக்கோம்? என்ன சொன்னீங்க? எந்த ஆப்ஜெக்ட்டா? கான்டாக்ட். என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கோம்? எப்ப ட்ரிகர் ஆகிற மாதிரி கான்ஃபிகர் பண்ணிருக்கோம்? இது எப்ப கண்டிஷன் என்ன கொடுத்தோம் நம்ம? எப்ப வந்து இது நியூ இது ஏதாவது சம்திங் புரியல. whenever condition when a new record is எப்ப ஓபன் ஆகுதோ புது ரெக்கார்ட் எப்ப ஓபன் ஆகுதோ அப்போ. யா
ஆமா சரிங்களா. ஒரு புது ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுங்க. அப்ப இது வந்து ட்ரிகர் ஆயிரும். ஓகே. இப்போ கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல சரி கான்டாக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி பண்ணும் எனக்கு? நீங்களே ட்ரை பண்ணுங்களேன். சரி ஓகேங்க. சூப்பருங்க, கரெக்டா பண்ணிட்டீங்க. ஸோ திருப்பி சொல்றேன். சீரியஸ்லி? ஆமா ஆமா கரெக்டா பண்ணிட்டீங்க. உங்க அட்மின் செட்டப்ல என்ன பண்றீங்களோ அதை ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல போய் டெஸ்ட் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் வந்தாதான் டெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா. ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஓகே. இப்போ இங்க வந்து இமெயில் ஃபீல்டை சேவ் பண்றதுக்கு முன்னாடி கொடுக்கணும். அப்பதான் ஒர்க் ஆகும். சரிங்களா. லாஸ்ட் நேம் கொடுங்க. லாஸ்ட் நேம் அப்புறம் இமெயில்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டுக்கு வேல்யூ கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு இமெயிலே போகாது. இப்போ நீங்க ஒரு புது கஸ்டமர் வந்து கிரியேட் பண்றீங்க கரெக்டா. சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஒரு புது கஸ்டமர் பண்றீங்க. லாஸ்ட் நேம் மட்டும் கொடுங்க. மேண்டேட்டரி ஃபீல்ட் அது மட்டும் கொடுங்க போதும். ஓ இது மேண்டேட்டரி ஃபர்ஸ்ட். ஓ ஓகே ஓகே. அந்த ஸ்டார்ட்னு வர மாதிரி இருக்கிறது மேண்டேட்டரிங்களா? ஆக்சுவலி நான் எனக்கு எஸ்டர்டே செஷன்ல வந்து ஒரு இது விஷயம் நீங்க யூட்டிலிட்டியில வந்து நீங்க அதை இது பார்க்கணும்னு சொன்னீங்க. அதுல நிறைய ஸ்டாண்டர்ட் ஃபீலே இருந்தது. அது நம்ம அதை தனியாக சூஸ் பண்ணணுமா? அதுல யூட்டிலிட்டி வந்து இது பண்ணும்போது புரியல, என்ன சொல்றீங்க? யூட்டிலிட்டியில வந்து ஒரு ஆப்ஷன் இருந்தது இல்லைங்களா எஸ்டர்டே அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது? ஆமா ஆமா. இல்ல அது நான் நேற்று போய் சும்மா செக் பண்ணேன். அதே நிறைய ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்தது. அது இல்லாம நம்ம ஃபர்தரா இது பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் கேட்க நினைச்சேன். அண்ட் டாஸ்க் பார் வந்து நான் பார்த்தேங்க. டாஸ்க் பார் வந்துட்டு கீழே எல்லாம் இருக்குமே நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கோம். அது நம்ம ஈஸியா வந்துட்டு இது பண்றதுக்காக யூஸ் பண்ற டாஸ்க் பார் ரைட்டா? ஓகேங்க. ஆக்சுவலி அது என்னன்னு எனக்கு தெரியும். பட் இதுதான் டாஸ்க் பார், இதுதான் இந்த மாதிரி லைக் அந்த மாதிரி எனக்கு அந்த இது நான் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த வேர்டு லைக் இதுதான் டெஸ்க்டாப் அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணது இல்லை. ஓகே ஓகே. பட் எனக்கு இது மட்டும் தெரியும். பட் எனக்கு தெரியாது. தெரிஞ்சு நான் பண்ணல அவ்வளவுதான். சரிங்க. நான் உங்களை நான் ரொம்ப டென்ஷன் கொடுத்தா தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லைங்க. மேபி ஃபியூச்சர்ல நீங்க பெருமையா சொல்லிக்கலாம். ஒரு மக்கு பிளாஸ் 3 வந்துச்சு. நல்லா கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு போனோம் நீங்க சொல்லிக்கலாம். இல்லைங்க. I have helped a lot of people from different backgrounds go into sales. நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. ரைட் சைடுல அதெல்லாம் கொடுக்குறாங்க. If you want, you can just a waste of time now. Okay, so email right side. சரி மெயில் மட்டும் நான் பண்ணிட்டீங்களா? இமெயில் மட்டும் பண்ணவா? ஓகே கொடுத்தா இது வந்து ஒர்க்கிங் இமெயில் அட்ரஸா இருக்கும். அப்பதான் உங்களால வெரிஃபை பண்ண முடியும். இது ப்ராப்பர் இமெயிலா? இல்லங்க சும்மா தான் போட்டேன். ரேண்டமா போட்டேன். சாரி. இல்லங்க. நான் அப்ப பின்னாடி போட்டுமா? ஓகே. சோ ஓகே இல்ல நான் பண்றேன். என்னோட இது நான் கொடுக்குறேன். ஆமா.
ஓகே. சரி, இப்போ உங்க இமெயில் ஐடியில போய் பாருங்க. email வந்துருச்சா? உங்க இமெயில் குள்ள போங்க. பாத்தீங்களா? உஷா லோகநாதன் வெல்கம் டு ஜென்வாட் கம்யூனிட்டின்னு இருக்குல்ல, அதான் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்து ட்ரிகர் ஆன இமெயில். ஓகே, ஓகே. ஓகே. இதுதான் அந்த குரூப்ல இருக்கிற கண்டென்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஓகே. ஃப்ரம் இமெயில் ஐடி பார்த்தீங்களா, நீங்க அட்மினுக்கு என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதான் ஃப்ரம். உள்ளுக்குள்ள டியர்னு போட்டு அதெல்லாம் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த இமெயில் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணீங்கல்ல, நியூ கஸ்டமர் இமெயில்னு, இது வந்து அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட். இப்போ இதை எனக்கு ஏத்த மாதிரி இல்லை, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது என் பிசினஸ்க்கு, எனக்கு ஏத்த மாதிரி வேணும், நான் வந்து டியர் கஸ்டமர் பேர் போடணும், ஆல் ஆஃப் அஸ் அட் ஜென்வட் இல்லை உங்க கம்பெனி பேர் போடணும் அப்படின்னா எப்படி போடுறது அப்படின்றது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம பண்ணது கரெக்டா ஒர்க் ஆகுது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொரு டைம் ஒரு புது கஸ்டமர் வரும்போது உங்களுக்கு வெல்கம் ஆன் போர்ட் இமெயில் அனுப்புறீங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து வேற சினாரியோக்கு நான் சொல்றேன், நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, சினாரியோ மட்டும்தான் மாத்துறேன், ஆனா கான்செப்டும் ஒண்ணுதான். சரிங்களா? நம்ம கிட்ட ஸ்விக்கி ஆர்டர்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, கரெக்டா? அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முதல்ல போய் டேப் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அதான் கிரியேட் பண்ண சொன்னேன். அப்ப அந்த லான்ச் நியூ கஸ்டம் டேப் விசார்ட் கொடுக்காம என்ன பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணிட்டீங்க, கரெக்டா? அதனால அதுக்கு டேப் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு போய் எப்படி டேப் கிரியேட் பண்ணோம் அப்படின்றத நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நீங்க அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முதல்ல ஒரு டேபை கிரியேட் பண்ணுங்க. ஓகே, கிரியேட் பண்ணிடுங்க. அப்படியே அப்படியே இருக்கேன். வண்டர்ஃபுல். ஓகே, சூப்பர். வண்டர்ஃபுல், சூப்பர். இனிமே உங்களுக்கு இந்த இடம் தெரியும். ஞாபகம் இல்ல. ஸ்விக்கி ஆர்டர். ஓகே, ஆட்டோமேட்டிக் வந்துச்சு. தேங்க் காட். சூப்பர். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் வந்து வந்துருச்சான்னு பாத்துக்கோங்க. பாத்தீங்களா, வந்துருச்சு. சரியா? ஓகே, ஸோ இப்போ நீங்க நியூ ஸ்விக்கி ஆர்டர் ஓபன் பண்ணுங்க. நியூ ஸ்விக்கி ஆர்டர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஆர்டர் நேம் வந்து ஓகே, ஆர்டர் ஐடி கொடுத்துருக்கீங்க. ஓகே, இப்போ சேவ் கொடுத்துருங்க. ஆர்டர் ஐடின்றது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா SWG-001 நம்ம நீங்க கொடுத்தது ஞாபகம் இருக்கா? ஆட்டோ. சரிங்களா? ஓகே, ஸோ ஆர்டர் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு புது ஸ்விக்கி ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன பண்ணோம்னா, கஸ்டமருக்கு அந்த ஆர்டர் எந்த கஸ்டமர் போட்டாங்களோ அந்த கஸ்டமருக்கு இமெயில் அனுப்பணும். என்னன்னு இமெயில் அனுப்பணும், நீங்க போட்ட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண ஆர்டர் வந்து கன்ஃபர்மேஷனுக்கான இமெயில் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் அனுப்பணும். சரிங்களா? ஓகே, ஆமா, சரிங்களா? ஒரு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் அனுப்ப போறீங்க. எக்ஸிஸ்டிங் இமெயில் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி நம்மளோட ஓன் இமெயில் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்றத நான் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங் இமெயில் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி இமெயில் அலர்ட்டையும் கிரியேட் பண்ணி நீங்க ஒரு இமெயிலை அனுப்பிச்சிடுங்க. சரிங்களா? ஓகே, புரியுதா? ஃபைன். ஒரு புது ஸ்விக்கி ஆர்டர் கிரியேட் பண்ணனும். அசைன்மென்ட் நான் இப்ப பண்ணட்டுமா இல்ல அசைன்மென்ட்ல எடுத்துக்கவா? இல்ல, இப்பயே பண்ணிடுங்க. ஸோ என்னோட கிளாஸஸ் எல்லாமே வந்து நான் ஒரு தடவை சொல்லி தருவேன். அதே கான்செப்டை நீங்க ஒரு தடவை பண்ணிடணும். எனக்கு வந்து டக்கு டக்குன்னு நான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு ஈஸி. அப்படி பண்ணேன்னா உங்களுக்கு தான் கஷ்டம்.
நீங்க ஒவ்வொரு தடவையும் ரெக்கார்டிங் பார்த்துட்டு ரொம்ப லேக் ஆயிடுவீங்க. ஹேண்ட்ஸ் ஆன் வந்து அதுதான் இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஓகே, இல்ல உங்களுக்கு இது நான் பண்றேன். ஓகேங்களா, ஓகே, நான் இப்பே பட் பண்றேன். உங்களோட இது லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க போய் ரெக்கார்டிங் கேட்கறேன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நாள் கேட்பாங்க. 3வது நாள் வந்து என்னால ரெக்கார்டிங் பார்க்க முடியல, எனக்கு அந்த கான்செப்ட் புரியல அப்படின்னுவாங்க. ஸோ வி அவாய்ட் இட். ஸோ this is how we take classes. If you want, you can go and watch your recording. We don't deny that. But I want my students to do it practically in the class. ஏன்னா நான் ஒரு தடவை சொல்லுவேன், அப்புறம் நீங்க ஒரு தடவை பண்ணணும். சரி, இதை பண்ணிட்டு மட்டும் சொல்லுங்க. ஜஸ்ட் கிவ் மீ 2 or 3 5 minutes. ஓகே, பி பேக். ஓகே, நீங்க பண்ணுங்க. I'll be back. ஓகே. கிரைட்டீரியா என்ன மாதிரி வரும்? என்ன கண்டிஷன் வரும்?
Hello. Hello, Mr. Ashwin. இங்க நான் அது தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் மாத்திட்டேன்னு நினைக்கிறேன். Condition. Okay. எனக்கு இந்த கிரைட்டீரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலங்க. ம். Yeah. Any questions? நான் இந்த இடத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த கிரைட்டீரியா வந்து எனக்கு நான் தப்பா கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து இதுவா நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணாத நம்ம அதுக்கான இமெயில் இப்போ சென்ட் பண்றோம். சரி, ஓகே. ஸோ அதுக்கான கிரைட்டீரியா வந்து என்ன மாதிரி வரும்னு தெரியல. இல்ல நீங்க வந்து கண்டிஷனே தேவையில்லை. ஒரு ஆர்டர் ஒருத்தவங்க பிளேஸ் பண்றாங்க, அப்போ நம்ம யார் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் அனுப்ப போறோம். ஸோ அப்போ நோ கிரைட்டீரியா கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே. கிரைட்டீரியா நேம் ஏதோ ஒரு பேருங்க, மீனிங்ஃபுல் பேர் நீங்களே கொடுக்கலாம். நோ கிரைட்டீரியானே கொடுக்கலாம். அதாங்க. ஓகே, நோ கிரைட்டீரியா கொடுக்கலாம். நான் வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன் கிளைம் கொடுத்துட்டேன். ஓகே. பட் இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க இன்னொரு தப்பு பண்ணிட்டீங்க. என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா, நான் என்ன ஆப்ஜெக்ட் இது பண்ண சொல்லிருங்க. ஸ்விக்கி ஆப்ஜெக்ட். ஸ்விக்கி ஆர்டர். நீங்க என்ன ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்க? இந்த ஏன் வெளில வந்துட்டீங்க? சரி, பரவாயில்ல. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் தான் பண்ணி ஆகணும், அதை மாற்ற முடியாது. சரிங்களா? நியூ கொடுங்க. ஆப்ஜெக்ட்டை கரெக்டாக ஆல்ரெடி பண்ண கன்ஃபர்மேஷன் இமெயில் நான் ஓகே ஒரு நிமிஷம் கண்டினியூ பண்ணுங்க. பேர் வந்து அதே பேர் கொடுக்காதீங்க, எரர் அடிக்கும். ஸ்விக்கி ஆர்டர் கன்ஃபர்மேஷன் இமெயில் வேணும். ஓகே ஓகே.
It's invoked by another process, நம்மளுக்கு என்ன ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது சேஞ்ச் ஆகும். இது தப்பு பண்ணிருக்கேன், மறுபடியும் தப்பு பண்ணிருக்கேன். ஆமா, ஆட் ஆக்ஷன் கொடுக்கணுங்களா? அதெல்லாம் கொடுக்கலாங்க. ஆனா நீங்க ஆப்ஜெக்டே மாத்த மேல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். திருப்பி பேக் போங்கிடுங்களேன். ப்ராசஸ் பில்டர் நியூ ப்ராசஸ் நேம் கொடுங்க. யூனிக்கா இருக்கணும், பழைய பேரே இருக்கக்கூடாது. ஸ்விக்கி ஆர்டர் கன்ஃபர்மேஷன் இமெயில் 2ன்னு போட்டிருக்கேன். ஓகே, சேவ். when record changes கீழே ட்ராப் டவுன்ல when record changes. இல்ல 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 இப்ப என்ன பண்ணுங்க? டூக்கு நான் பண்ணுமா? எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. கீழே வாங்க. இந்த மேல கொஞ்சம் மேல போங்க, மேல போங்க, இன்னும் மேல போங்க. ஓகே, அதை மாற்ற முடியாதுங்க நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் போங்க. ப்ராசஸ் ஸ்டார்ட் when ரெக்கார்ட் சேஞ்சஸ் கொடுக்கணும். ஓகே, நான் கொஞ்சம் பண்றேன், நான் பாத்துக்கோங்க. ஓகே, record changes. Save. இந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இப்ப நம்ம இமெயில் அனுப்புவோங்க? கான்டாக்ட்ஸ் இல்லங்க, ஸ்விக்கி ஆர்டருக்கு தானே. ஒரு ஸ்விக்கி ஆர்டர் வந்து கிரியேட் ஆகும்போது we want to send the confirmation email, கரெக்ட்டா? ஓகே ஓகே ஓகே. ஸ்விக்கி ஆர்டருக்கு தானே. ஓகே ஓகே, சரிங்க. இப்ப சேவ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதுல வந்து இமெயில் ஆக்ஷன்ஸ் முதல்ல கனெக்ட் ஏரியா. இமெயில் அட்ரஸ் நம்ம இமெயில் அட்ரஸ் தான் கொடுக்கணுமா, இல்லை உங்களுக்கு இந்த ப்ராசஸ் இமெயில்? ஓகே, ஆக்சுவல் நேம்ங்க. நேம்லாம் நீங்களே கொடுத்துருங்க. ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல் நேம் பண்ண போறீங்களோ அது கொடுங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே.
இமெயில் டெம்ப்ளேட் வந்து வேற இமெயில் டெம்ப்ளேட் கொடுத்துக்கோங்க. அதே இமெயில் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா உங்களால எது வந்துச்சு அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாது. சரி ஓகே. ஏதோ ஒன்று. வண்டர்ஃபுல். இது வந்து ரிலேட்டட் கான்டாக்ட் ரைட்டா? இல்ல, இமெயில் ஃபீல்டு கொடுங்க. இமெயில் ஃபீல்டு கொடுங்க. ஓ இமெயில் ஃபீல்டு. ஓகே. இது நன்னு வருது. அவைலபிள் ரெஸ்பான்ஸ். ஸ்விக்கி ஆர்டர் ஆப்ஜெக்ட்ல எந்த இமெயில் ஃபீல்டும் இல்லைன்னு அர்த்தம். ரைட்? ஓ யா யா ஓகே ஓகே. அப்ப இமெயிலே போவாது. நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்றீங்களோ அதுல அந்த ஆப்ஜெக்ட்ல என் இமெயில் டேட்டா டைப்ல எத்தனை ஃபீல்ட் இருக்கோ அது எத்தனையும் டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இப்போ இமெயில் அனுப்பணும்னா என்ன பண்ணணும்? ஸ்விக்கி ஆர்டர்ல போயிட்டு ஸ்விக்கி ஆர்டர்ல போய் இமெயில் வந்து நம்ம இதுல கஸ்டமர் இமெயில் ஃபீல்டை ஆட் பண்ணுங்க. அதோட டேட்டா டைப் என்ன இருக்கணும்? இமெயில் ஃபீல்டுன்னு இருக்கணும். நீங்க அதை போய் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்க வராது. ஓகே ஓகே. அதுக்கான நேம் வந்து இமெயில் ஃபீல்ட். ஓகே. இல்ல, நேம் வந்து நீங்க என்ன வேணா கொடுங்க. டேட்டா டைப் இல்லங்க வந்து அந்த டேட்டா டைப். ஓகே. யா. ஸோ இந்த ஸ்கிரீன் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு டேப்ல ஆப்ஜெக்ட் மேனேஜர் ஸ்விக்கி ஆர்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. ஸ்லோவா படிங்க, புரிஞ்சு படிங்க போதும். அது மட்டும் தான் நம்மளோட கோலா இருக்கணும். ஓகே. இதுல இமெயில் கொடுக்குறீங்களா? ஆமாங்க. ஆமாம். தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ. இமெயில் ஃபீல்ட். கஸ்டமர் இமெயில் பேர் வைங்க அந்த இமெயில் ஃபீல்டு. ஓ சார் லேபிள் கொடுக்குறதா? ஓகே.
இது எக்ஸிஸ்டிங் இமெயில் தான் டைப் பண்ணுமா இல்ல? உங்களோட இமெயில் ஐடியே கொடுங்க. ஆட் ஆக மாட்டேங்குங்க. வேற ட்ரை பண்ணவா? இல்ல அது கொஞ்ச நேரத்துக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கும், வந்துடும். நீங்க அதை விட்டுருங்க. இப்ப ப்ராசஸ் பில்டர் முடிச்சிட்டீங்களா? இன்னும் முடியல இல்ல? முதல் பண்ணுங்க. இல்லைங்க முடியல. முடியல. இந்த ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, இல்லை சேவ் பண்ணுங்க. முதல்ல ஒரு நிமிஷம் இருங்க. கேன்சல் கொடுங்க. கேன்சல் 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 கொடுத்துருங்க முதல்ல. இப்போ சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு திருப்பி இதையே எடுத்து பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, பார்த்தீங்களா வந்துருச்சா அந்த இடத்துல கஸ்டமர் இமெயில் வந்துருச்சு. ஓகே. கஸ்டமர் இமெயில் மூவ் பண்ணுங்க. ரைட் சைடு மூவ் பண்ணுங்க, அப்பதான் போகும். எரர் காட்டுது. இல்ல அது பழைய விட்டுருங்க. இப்போ நீங்க ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க, அந்த எரர் போயிடும். சரி ஓகே. ஸோ இமெயில் அலர்ட் கரெக்டாக முடிச்சிட்டீங்க. இப்போ இந்த இமெயில் அலர்ட்டோட யூனிக் நேம் ஒன்று காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை அங்கே போயிட்டு சென்ட் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் இமெயில் டைப் பண்ணிங்க, வந்துடும். சரிங்களா? ப்ராசஸ் பில்டருக்குள்ள போகணும். நெக்ஸ்ட் எங்க போகணும்? சாரி மறந்துட்டேன். ப்ராசஸ் பில்டருக்குள்ள போங்க. அங்கே தானங்க வேலை பார்த்து. இல்லையா? ஆக்டிவேட். ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் பார்த்துருக்க ரைட்டா? நீங்க பண்ணிருக்கிறது கரெக்ட் தான். சரி ஓகேங்க. இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸ்விக்கி ஆர்டர்ல போய் பார்க்கணும். ரைட். ஆமா.
எனக்கு தெரியல. ஓகே. ஸோ இப்போ நம்ம பண்ணீங்கன்னா ரெக்கார்ட் எங்க இருந்துமா கிரியேட் பண்ணுவீங்க? ஒரு ரெக்கார்ட் எங்க இருந்து ரெக்கார்ட்னா ரோஸ் கிரியேட் பண்ணோம்னா எங்க போய் கிரியேட் பண்ண முடியும்? அங்க இருந்து டெஸ்ட் பண்ணும். ஓகே. எனக்கு இதுல இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கதான் செய்யுது. செட்டப்ல போய் மறுபடியும் இதுல பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த குயிக் ஃபைண்ட்ல ஒன்று மாற்றி போடணும்ல, ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல போய் பார்க்கணும். ஓகே, இது வந்து சரி. இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க. பழைய ஆர்டர்ல போயிட்டு எடிட் பண்ணி கஸ்டமர் இமெயில் கொடுத்தா போகாது. ஏன் அப்படின்னா நீங்க ஸ்விக்கி ஆர்டர் ப்ராசஸ் பில்டர் கிரியேட் பண்ணும்போது ப்ராசஸ் வில் கெட் ட்ரிகர்டு வென் a record is created அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். when a record is created and edited இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க எந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க. அது ஏன் கொடுத்தீங்க? ஏன்னா ஒரு புது ஆர்டருக்கு தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து அனுப்பணும். அது ஆர்டரை போயிட்டு இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று பிளேஸ் பண்ணிட்டீங்க, ஸ்விக்கி ஆர்டர், அதில் போய் குவான்டிட்டி மாத்துறீங்க, ஓகே, இல்லை அட்ரஸ் மாத்துறீங்க அப்படின்னா அதுக்கும் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வருமா? வராது. கரெக்ட்? வராது. ஸோ அப்போ புது ஆர்டருக்கு மட்டும் தான் நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கணும். இப்போ நீங்க இதை டெஸ்ட் பண்றதுக்கு புது ஆர்டர் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ புது ஆர்டர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணும்போது இமெயில் ஐடி கேட்கும், இமெயில் ஐடி கொடுத்து ஒர்க் ஆகும். என்கிட்ட அந்த 2 இமெயில் தான் இருக்கு. அதான் இந்த இமெயில் ஐடி கொடுங்க, பரவாயில்ல, அதே இமெயில் ஐடி கொடுக்கலாம். எத்தனை தடவை வேணா கொடுக்கலாம். இப்போ உங்க இமெயில் போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இமெயில் வந்திருக்கும். நீங்க கேஸ் ரெஸ்பான்ஸ் per template பண்ணீங்க, ஓகே, சி ரெஸ்பான்ஸ் டு யுவர் ஜென்ரேட் கேஸ் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? இதுதான் அந்த இமெயில் கண்டென்ட் உங்களுக்கு இப்போ வந்துருச்சு. சரிங்களா? ஓகே.